அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். வமன் தபிஅஹு வ தாஅஹு பித்தீனி இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த 3 வாரங்களாக நபிகளாருக்குரிய எண்ணிக்கை என்கிற தலைப்பில் ரசூலுல்லா சொன்ன 99 என்கிற வார்த்தை, ரசூலுல்லா சொன்ன 70, ரசூலுல்லா சொன்ன 40 அப்படிங்கிற 3 தலைப்பு பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு என்ன எண்ணிக்கையா இருக்கும்? 10. வேற சரி, எண்ணிக்கை எடுக்கல. சொன்ன ஒற்றைப்படைகள் ரசூல்லா என்ன சிலது ஆட் நம்பர்ஸா சொல்லியிருப்பாங்க. ஒற்றைப்படைனா 1, 3, 5, 7 இது மாதிரியான எண்ணிக்கைகளை சொல்லி ரசூலுல்லா வழிகாட்டியது நிறைய மார்க்கத்தில் இருக்குது. அப்படி இருக்கிறத பட்டியல் போட்டால் 100 சொல்லலாம். பெருநாள் தொழுகைக்கு முதல் தக்பீர் சொன்ன உடனே 7 தக்பீர் சொல்லப்படும் அதிகப்படியாக, அதுவே ஒரு ஒற்றைப்படை தான். 2வது தக்பீர்ல 5 தக்பீர் சொல்லப்படும், அது ஒரு ஒற்றைப்படை தான். ஒற்றைப்படை தான் பட்டியல் போட்டால் நம்ம 100 போடலாம், 1000 போடலாம், நிறைய விஷயம் சொல்லிடலாம். நபி ஒற்றைப்படைன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, இதுல நீங்க ஒற்றைப்படை செய்யுங்க, இதுல ஒற்றைப்படை செய்யறத நபி விரும்பி இருக்கிறாங்க அல்லது நபி செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் உள்ள நபி மொழிகளைத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்துல நாம அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஃபஜ்ர் என்கிற அத்தியாயத்தின் 89வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர் வஷ்ஷஃபஇ வல் வத்ர். அதாவது ஒற்றை இரட்டையின் மீதும் சத்தியமாக என்று வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தினான். அப்போ ஒற்றைனா ஏதோ மதிப்பு உள்ளது, இரட்டைனா மதிப்பற்றதுங்கிறது கிடையாது. அப்படி நிறைய மக்கள்கிட்ட இருக்குது அந்த நம்பிக்கை. அதனுடைய விளக்கம் என்னங்கிறது தலைப்பின் கடைசியில் இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்றோம். ஒற்றைப்படைனா இது மதிப்பு இருக்குதா அப்படின்னு. அப்ப ஒற்றையின் மீதும் இரட்டையின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பேசுகிற வார்த்தையை பார்க்க முடிகிறது. நபி அவர்கள் ஒற்றைப்படை குறித்து ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். சஹீஹ் புகாரி நீங்கள் பார்க்கலாம். 6410வது நபி மொழி. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், வஹுவ வத்ருன், அல்லாஹ் ஒற்றைப்படையானவன், அல்லாஹ் ஒருவன். யுஹிப்புல் வத்ர, அல்லாஹ் ஒற்றைப்படையைத்தான் விரும்புகிறான். அந்த வத்திரில இருந்து வந்ததான் வித்துருங்கிற வார்த்தையெல்லாம். இந்த வித்துருங்கிற வார்த்தையெல்லாம் ஒற்றைப்படை என்பதை குறிப்பதற்கான வார்த்தை. அல்லாஹ் ஒருவன், அவன் எதை விரும்புகிறான்? ஒற்றைப்படையை விரும்புகிறான் அப்படின்னு பரவாயில்ல அந்த அர்த்தம் மக்களால் கொடுக்கப்படுது, ஆலிம்கள் பெருமக்களால். உண்மையிலே இந்த அர்த்தம்னா இதுதான் அதனுடைய கருத்தா அப்படின்னு பார்த்தா அந்த கருத்து இல்லை. அப்ப உண்மையான கருத்து என்னங்கிறது இந்த தலைப்பினுடைய இறுதியில நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். இப்ப ரசூலுல்லா சொன்ன ஒற்றைப்படை சார்ந்த செய்திகள், நபிகளாரால் வழிகாட்டப்பட்ட ஒற்றைப்படை சார்ந்த ஒவ்வொரு செய்திகளாக நம்ம பார்ப்போம். முதல் செய்தி இதே சஹீஹ் புகாரினுடைய 6410வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், லில்லாஹி திஸ்அத்தன் வ திஸ்ஈன இஸ்மன், அல்லாஹ்வுக்கு 99 திருப்பெயர்கள் இருக்கிறது. மீஅத்தன் இல்லா வாஹிதா, 101 குறைய 99 திருப்பெயர்கள் இருக்கிறது. மன் அஹ்ஸாஹ தஹலல் ஜன்னா. இதை நம்ம 99ங்கிற தலைப்பிலே பார்த்துட்டோம். ஆனா எதுக்கு இந்த செய்தி நம்ம மறுபடியும் மீட்டி கொண்டு வந்தோம் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் ஒற்றைப்படைங்கிற அடிப்படையில் சொன்ன வார்த்தைங்கிறனால இந்த செய்தியை மட்டும் சொல்றோம். அப்ப இறைவன் தனக்கென்று தேர்வு செய்த பெயர்கள், அழகிய பெயர்களை அஸ்மாவுல் ஹுஸ்னாவாக அல்லாஹ் தேர்வு செய்த பெயர்கள், அதை ஒரு ஒற்றைப்படையில தான் அமைச்சிருக்கிறான். 99 என்கிற எண்ணிக்கையில் தனக்கான பெயர்களை அமைத்திருக்கிறான் என்பதை பல நபிமொழிகள் வாயிலாக பார்க்க முடிகிறது. அதே போன்று சஹீஹ் புகாரில் பார்க்கலாம் 161வது நபிமொழி. இந்த செய்தியும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கால், நபி அவர்கள் சொன்னார்கள், மன் தவல்ல ஃபல்யஸ்தன்சிர், உங்களில் யாரேனும் ஒளி செய்பவர்களாக இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய மூக்கிற்குள் தண்ணீரை செலுத்திக் கொள்ளட்டும். ஒமன் இஸ்தஜ்மர, யாராவது மலஜலம் கழித்து விட்டு தூய்மை செய்பவர்களாக இருந்தால் ஃபல்யூத்திர், அவர் ஒற்றைப்படையில் அதை தூய்மை செய்யட்டும் அப்படின்னு நபி அவர்கள் இங்க ஒற்றைப்படை செய்யுங்கன்னு காட்டி தராங்க. நீங்க பாத்ரூம் போனீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல கற்களை கொண்டு தூய்மை செய்கிற ஒரு வழிமுறை இருந்துச்சு. ஏதாவது விலங்குகளுடைய கழிவுகள், விட்டை, அது மாதிரியான பொருளை வச்சு தூய்மை பண்ணாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க. அதுல இருந்து ஜின்களுக்கு உணவளிக்கப்படுகிறது, அதை கொண்டு நீங்க தூய்மை பண்ணாதீங்க, கற்களை கொண்டு தூய்மை செய்யுங்க. அப்படி நீங்கள் தூய்மை செய்யும்போது என்ன செய்யுங்க, அதை ஒற்றைப்படையில ஒரு கல்லோட முடிச்சா பிரச்சனை இல்லை, அல்லது 2 போயிட்டா 3வது கல் எடுங்க.
4வது கல் எடுத்து 5வது கல் எடுத்துருங்க. இப்ப அன்றைய காலத்துல கற்கள், இப்ப இன்னைக்கு தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்னா டிஷ்யூ பேப்பர், மார்க்கத்தை தப்பெல்லாம் கிடையாது. கற்கள் யூஸ் பண்ணலாம், அனுமதினா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. தண்ணீர் இதுல பிரச்சனையே வராது. தண்ணீர் வந்து தூய்மை செய்யக்கூடிய பொருள்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அதுல அளவீடும் பண்ண முடியாது. அது இல்லாமல் கற்களையோ பேப்பரையோ ஒருவர் பயன்படுத்துவாரே ஆனால் ரசூலுல்லாஹ் கட்டளையிடுறாங்க, நீங்கள் மலஜலம் கழித்து உங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டால் ஒற்றைப்படையில் நீங்கள் தூய்மை செய்யுங்கள். அதை கற்களை கொண்டு தூய்மை செய்தாலும் சரி, நம்முடைய இந்த நவீன காலத்துக்கு ஏற்றவாறு பேப்பர் மூலமாக தூய்மை செய்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் இதுல என்ன காட்டுறாங்கன்னா ஒற்றைப்படையில தான் நீங்கள் தூய்மை செய்தாக வேண்டும் என்பதை வலியுறுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று சஹீஹ் புகாரினுடைய 603வது, வெறும் 603, 6000 இல்ல, 603வது நபிமொழி, அனஸ் ரலியல்லாஹு இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. கால ஸக்கருன்னார், சில மக்கள் பாங்கு சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஓடுது. மதீனாவுக்கு வந்த உடனே நம்ம தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சஹாபாக்கள் மஷூரா செய்யறாங்க. என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கலந்த ஆலோசனை. இவங்க எடுக்கிற முடிவு கிடையாது, ரசூலுல்லாஹ் எடுக்கிறத முடிவு. இவங்க மஷூரா பண்ணி ஒரு கருத்தை, ஒரு தேர்வுமுக்க கருத்தை நபிகிட்ட கொண்டு போய் கொடுத்து நபி அதை ஆமோதிச்சாங்கன்னா அது மார்க்கமாயிரும். நபி ஆமோதிக்கலன்னா அந்த மஷூரா வீணானதா மாறிடும். அப்ப சஹாபாக்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, என்ன செய்யலாம். அப்ப சில மக்கள் சொல்றாங்க, நாரோ நெருப்பு மூட்டுவோங்கிறாங்க. தொழுக நேரம் வந்துட்டு என்ன பண்ணுவோம், நெருப்பு மூட்டுவோம். நெருப்பு எரியறத பார்த்து அந்த புகையெல்லாம் போறத பார்த்துட்டு என்ன நினைச்சிருவாங்க மக்கள், தொழுக நேரம் வந்துருச்சுன்னு பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அல்லது ஒன் நாக்கூஸ், அல்லது சூர் ஊதுவோம். சூர் என்ற வார்த்தை அதாவது அல்லாஹ் பயன்படுத்துற அந்த வானவர்கள் பயன்படுத்துற அந்த சூர் இல்ல, கொம்பு ஊதுவது. ஏதாவது ஒரு குழலை கொண்டு சப்தம் எழுப்புவதை போன்ற ஒரு காரியத்தை செய்வோம். சப்தம் கேட்டு என்ன பண்ணிடுவாங்க மக்கள், தொழுகைக்கு வருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி பேசும்போது அதுல மற்ற சஹாபாக்கள் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. யஹூது வன் நஸாரா, இது யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம். கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா சங்கு ஊதுறது, இப்போ இன்னைக்கு மணி அடிக்கிறலாம் உண்டு, அவங்களுடைய தேவாலயங்கள்ல இது செய்வாங்க. அதே போன்று யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா நெருப்பு மூட்டுறது ஒரு கலாச்சாரமாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க மாத்திக்கிட்டாங்க. ஒரு காலத்தில் அந்த கலாச்சாரம் இருந்தது. எனவே இது யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் என்பதனால அதை நம்ம எடுத்து வைக்க வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு தான் இது கனவுல வருது. எது கனவுல வருது, பாங்க சொல்லக்கூடிய காரியம். இது மாதிரி சில வாசகங்களை சொல்லி பாங்காக மக்களுக்கு தொழுகை அழைப்பு கொடுப்பது உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய கனவுல வருது. ரசூலுல்லாஹ் அதை ஆமோதிக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அவங்க தேர்வு செய்யப்படுறாங்க. பிலாலுடைய குரல் வளம் நல்லதாக இருக்கும், அப்ப அவர் சொல்லட்டும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் அதுக்கு சூட்டான நபர் தான் வரணும். தகுதி உள்ள நபர்கள் எப்படி தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றால் அந்த காரியத்திற்கு இவர் உகந்தவரான்னு பார்க்கணும். யாரு பிரஸ்டீஜ்ல முக்கியமானவரும் பார்க்க முடியாது. அப்படி பார்க்கல ரசூலுல்லாஹ். பாங்க சொல்றது அபூபக்கர்ட்ட கொடுங்கன்னு சொல்லல, உமர்ட்ட கொடுங்கன்னு சொல்லல. அந்த குரல் வளம் யார்ட்ட இருக்குது, பிலால்ட்ட இருக்கு, பிலால்ட்ட கொடுங்க அப்படின்னு நபி அவர்கள் தேர்வு செய்யறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கிட்ட சொல்றாங்க, ஃபஉமிர பிலால் ஐயஷ்ஃபஅல் அதான், பாங்கை இரட்டைப்படையாக சொல்வதற்கும் ஐயூத்திரல் இகாமா, இகாமத்தை ஒற்றைப்படையில் சொல்லுவதற்கு நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். அப்ப ரசூல் இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த செய்தி ஒன்றே போதும். ஹனஃபி மதுஹபினுடைய கலாச்சாரம் இகாமத்தை இரட்டைப்படையில சொல்லுவாங்க. இந்த ஊர் காயல் பண்ணா ஷாஃபி மதுஹப், பெரிய அளவில் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஹனஃபி மதுஹப் அத்தான்னு சொல்லி அழைக்கக்கூடிய அந்த சமூகத்தவர்கள், அது மாதிரி வேற வேற உருது பேசக்கூடிய மக்கள், இவங்கெல்லாம் வந்து என்னன்னா தங்களுடைய இக்காமத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பாங்க அப்படியே மீட்டுவாங்க, பாங்கையே சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவாங்கன்னா கது காமத்தி சலாங்கிற வார்த்தை மட்டும் 2 வாட்டி உள்ளே போட்டுக்குவாங்க. அதை இக்காமத்தான். பாங்குக்கு இக்காமத்துக்கு மத்தியில் வேறுபாடு எப்படி காட்டுறாங்க, கது காமத்தி சலான் 2 வாட்டி சொல்லிட்டு அது இக்காமத்து, சொல்லலைன்னா அது பாங்கு. ரசூலுல்லாஹ் வேறுபடுத்துறாங்க. ஒற்றைப்படையில் சொன்னால் இக்காமத், இரட்டைப்படையில் சொன்னால் அது என்னது, பாங்கு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதுல ஒற்றைப்படை தான் வேண்டும், இது அவசியம் என்பதை சொல்லித்தரக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரினுடைய 603வது நபிமொழியாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று இன்னொரு நடைமுறை, ரசூலாட்ட ஒரு செயலை சஹாபாக்கள் பார்த்து அறிவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரினுடைய 953வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதையும் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தான் அறிவிக்கிறாங்க. கால கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யக்து யௌமல் ஃபித்ர் ஹத்தா யஅகுல தம்ரா, நபி அவர்கள் நோன்பு பெருநாள் தினத்தில் பேரிச்சம்பழத்தை சாப்பிடாமல் தொழுகைக்கு வர மாட்டாங்க. ரசூல் என்ன பண்ண மாட்டாங்க, காலையில சுபுகு தொழுதாச்சுன்னா உடனே போய் பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவாங்க. அப்ப பேரிச்சம்பழம் தான் சாப்பிடணும்னு எடுத்துக்கூடாது, காலை உணவு எடுத்துக்குவாங்க. அவங்க காலத்தினுடைய பழக்கமே என்னது, உணவு பழக்கமே பேரிச்சம்பழமோ ரொட்டியோ கோதுமையோ இது மாதிரி கலாச்சாரங்கள் இருந்தது. ரசூலுல்லாஹ் சுபுகு தொழுகை முடிப்பாங்க, பெருநாள் தொழுகை, பெருநாள் நோன்பு பெருநாள் தெளிவா வருது அந்த செய்தியில. அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட பெருநாள் என்றால் யௌமுல் ஃபித்ர், அது நோன்பு பெருநாளுடைய தினம். நபி அவர்கள் சில பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு விட்டு தான் பெருநாள் தொழுகைக்கான திடலுக்கு நபி அவர்கள் வருவார்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதுல தொடர்ச்சியாக கூடுதலாக என்ன சொல்றாருன்னா
வித்ரன், அந்த பேரிச்சம்பழங்களை நபி அவர்கள் ஒற்றைப்படையில் சாப்பிடுவார்கள். ஒரு பழம் சாப்பிட்டுருவாங்க, அல்லது 2 எடுத்துட்டாங்கன்னா 3ஆவது எடுத்துருவாங்க ரசூல்லா, 4ஆவது எடுத்துட்டாங்கன்னா 5ஆவது எடுத்துருவாங்க. இந்த பெருநாள் தினத்தில் நபி அவர்கள் பேரிச்சம்பழம் சாப்பிடணுங்கிற சுன்னத்து கிடையாது. ரசூல்லா வேற இடத்துல காட்டி தராங்க. எங்க காட்டி தராங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய நோன்பு திறக்கும் போது பேரிச்சம்பழத்தை கொண்டு ஆரம்பிங்க, பேரிச்சம்பழம் இல்லாத பட்சத்தை தண்ணீரை கொண்டு ஆரம்பிங்க, அது சுன்னா. பேரிச்சம்பழம் எடுப்பது பெருநாள் தொழில் காலையில் பேரிச்சம்பழம் சாப்பிட சுண்ணாவான்னு கேட்டால் அது சுன்னா கிடையாது. ரசூல்லா வீட்டில் பேரிச்சம்பழம் இருந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. எது சுன்னானோ அதை ஒற்றைப்படையில் ரசூல்லா சாப்பிட்டாங்க. அன்றைய தினத்தில் தனக்கான உணவை சிற்றுண்டி எடுக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரிச்சம்பழத்தை ஒற்றைப்படையில் சாப்பிட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று ரசூல்லா அடுத்த இன்னொரு நடைமுறை இரவு தொழுகை தொடர்பாக ஒரு செய்தி சொல்றாங்க. சஹீஹ் புகாரி 990வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனிப்னி உமர் அன்ன ரஜுலன் சால நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் ரதியல்லாஹு இப்னு உமர் ரதியல்லாஹு அவங்க இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு நபர் வந்து கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்னா, அன் ஸலாத்தில் லைல், இரவு தொழுகையை குறித்த சில கேள்விகளை கேட்கிறாங்க. அந்த தொழுகை எப்படி தொழுவணும், அதனுடைய முறை என்ன, எப்போ தொழுவணும், எல்லா டீட்டெயிலும் அவர் விசாரிக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் அதை பத்தி விளக்கம் கொடுக்கும்போது, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்துல் லைல் மஸ்னா மஸ்னா, இரவு தொழுகை என்பது 2 தொழ வேண்டும். ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க. இந்த செய்தியில் இங்க கூடுதலாக நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, நிறைய மக்கள் பகல் நேர தொழுகை 2 தொழுவாங்க. உதாரணத்துக்கு லுஹருடைய முன் சுன்னத் எத்தனை ரக்காயத்து, சில அறிவிப்புகள் 2ன்னு வருது, சில அறிவிப்புல 4ன்னு வருது. நீங்க 12 ரக்காயத்து தொழுதா மாளிகைங்கிற அந்த செய்தியை கடைபிடிப்பதா இருந்தா நீங்க எந்த தொழணும், 4 ரக்காயத்தை நீங்க தொழணும். லுஹருக்கு முன்னாடி உள்ள நாளை நீங்கள் தொழக்கூடியவராக இருக்கணும். ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வளமையாக இந்த 12 விட்டதில்லைன்னு ஒரு செய்தி வருது. இந்த குறிப்பிட்ட இந்த 4 விட்டதில்லைன்னு ஒரு செய்தி வருது. 2லயுமே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, லுஹருக்கு முன்னால் 4 ரக்காயத் தொழுதிருக்கிறாங்க. இந்த செய்தி ஆதாரம் வைப்பாங்க. எப்படி வைப்பாங்க, 2 ரசூலுல்லாஹ் தொழ சொன்னாங்க, எனவே நம்மளும் என்ன செய்யணும், 2 தான் தொழணும். 2 ரக்காயத் தொழுது சலாம் கொடுத்துட்டு மறுபடியும் 2 ரக்காயத் தொழுது சலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையில ரசூலுல்லாஹ் அழகா பயன்படுத்துறாங்க. ஸலாத்துல் லைல் மஸ்னா மஸ்னா, இரவு தொழுகை என்பது 2. இரவு தொழுகை எப்ப ஆரம்பிக்கும், இஷாவை நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் இரவு தொழுகை. இஷாவை முடித்ததுல இருந்து சுபஹுடைய பாங்குக்கு மத்தியில நீங்க எந்த தொழுகை தொழுதாலும் சரி, அதான் இரவு தொழுகை. அந்த தொழுகை 2 நீங்கள் தொழ வேண்டும் என்பதை காட்டித்தராங்க. வேற சில கிதாபுகள்ல வர நீங்க அறிவிப்பை பார்க்கலாம். ஸலாத்துல் லைல் ஒன் நஹார் மஸ்னா மஸ்னா, இரவின் தொழுகையும் பகலின் தொழுகையும் 2 அப்படின்னு சில செய்திகள் இருக்கு. அது அத்தனையுமே அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக பலகீனமான செய்தி. இதுதான் ஆதாரபூர்வமான செய்தி. ஆதாரபூர்வமான செய்தியில் ரசூல் எதை தான் பயன்படுத்துறாங்க, இரவு தொழுகை 2. இதை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவங்க அறிவிப்பதை, இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க அறிவிப்பதை நம்ம பார்க்க முடியுது. எனவே இரவு தொழுகை 2 தொழ வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் காட்டி தராங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைதா ஹஷியா அஹதுக்கும் சுபஹ், உங்களிலே ஒரு நபர் சுபுகுடைய நேரத்தை அஞ்சினால், சுபுகு பாங்கு வந்துருமோ, இரவு தொழுகையினுடைய அந்த நேரம் முடிய போதோ அப்படிங்கறத நீங்கள் நினைத்தால், பயந்தால், சல்ல ரக்காஅத்தன் வாஹிதா, ஒரு ரக்காயத்தை தொழுது நீங்கள் முடிச்சிருங்கன்ட்டாங்க. கடைசி எண்டு கார்டு எப்படி போடணும், நீங்க 4 தான் தொழுதிருப்பீங்க, 8 ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறாங்க, 4 தான் தொழுதாலும் 1 தொழுது அதை என்ன ஆக்கிருங்க, 5 ஆக்கி முடிச்சிருங்க. நீங்க 2 தான் தொழுதிருப்பீங்க, தஹஜ்ஜுக்கு எந்திரிச்சிருப்பீங்க, 2 தொழுதிருப்பீங்க, 1 தொழுது அதை 3 ஆக்கிருங்க. நீங்க எத்தனை தொழுதாலும் சரி அதை என்ன பண்ணிடணும், கடைசியா அதை நீங்கள் ஒற்றைப்படையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். 8 வரைக்கும் தொழுவது அல்லது 10, 12 வரைக்கும் தொழுவது ரசூலுல்லாஹ் சொன்னா. நீங்க அதை தாண்டி தொழலாம், தப்பு கிடையாது. ஜமாத்தா தொழுவத ரசூலுல்லாஹ் காட்டின எண்ணிக்கையில தொழணும். தனியா தொழுவ 100 தொழலாம், 200 தொழலாம். நீங்க எத்தனை நாள் தொழுங்க, 2 தொழுதுகிட்டே வாங்க. 2 ரக்காயத் தொழுங்க, அத்தஹியாத்துல உட்காருங்க, சலாம் கொடுங்க, மறுபடியும் 2 தொழுங்க, அத்தஹியாத்துல உட்காருங்க, சலாம் கொடுங்க. இப்படியே தொழுதுகிட்டே வாங்க. சுபுகுடைய பாங்கு சொல்லப்பட்டுன்னு உங்களுக்கு தோணுதா, நேரம் வந்துருச்சு உங்களுக்கு தெரியுதா, அந்த தொழுகை முடிச்சுட்டு 1 ரக்காயத் தொழுது அதை கடைசி எப்படி ஈக்குவல் பண்ணணும், ஒற்றைப்படையில தான் நீங்க முடிக்கணும். நாங்க தூத்தீருலகு மா கது சல்லா, நீங்கள் தொழுத யாவற்றையும் இது ஒற்றைப்படையாக மாற்றிடும். எத்தனை தொழுதா ஒற்றையாயிரும்ல, நீங்க 200 ரக்காயத் தொழுதாலும் இந்த 1 என்ன ஆக்கிரும், அது ஒற்றைப்படையாக்கிரும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இரவு தொழுகை நீங்க முடிக்கும் போது எப்படிதான் இருக்கணும், அது ஒற்றைப்படையில முடிங்க, இரட்டைப்படையில முடிச்சிடாதீங்க என்பதை நபி அவர்கள் வலியுறுத்துகிற ஒரு காரியமாக பார்க்க முடிகிறது. அப்ப இந்த செய்தி ஒரு அடிப்படையாக இருக்கிறது. சஹீஹ் புகாரினுடைய 990வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இல்ல கேள்வி நம்ம போச்சுக்கோங்க, பயான் கேள்வி போச்சு. அதே போன்று அடுத்த ஒற்றைப்படைக்கு ரசூலுல்லாஹ் காட்டின ஒரு காரியம், ஜனாசா தொடர்பான ஒரு செய்தி நம்ம பார்க்க முடியுது. நீங்க பார்க்கலாம், சஹீஹ் புகாரினுடைய 1254வது நபிமொழி. நபி அவர்களுடைய மூத்த மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வந்து வஃபாத் ஆகுறாங்க.
அவங்க வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் இந்த செய்தியை அறிவிக்கிறவங்க யாருன்னா உம்மாத்தியா ரதியல்லாஹு அன்ஹா தான் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. பொதுவாக அந்த ஜனாசா தொடர்பாக பெண்களுடைய அந்த சடை அவிழ்ப்பது, குளிப்பாட்டுவது, கற்பூரம் சேர்க்கிறது, இந்த ஜனாசா சம்பந்தப்பட்ட எந்த குளிப்பாட்டுற செய்தியாக இருந்தாலும் யார் தான் அறிவிப்பாங்க? அது பெரும்பாலும் அது உம்மாத்தியாவுடைய அறிவிப்பாக தான் இருக்கும். இந்த இடத்துல உம்மாத்தியா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, தகல அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹ்னு நக்ஸிலுல் இப்னதஹா, நாங்கள் நபிகளாருடைய மகளை குளிப்பாட்டி கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹ் எங்கள்கிட்ட வந்தாங்க. வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இக்ஸில்னஹா ஸலாஸன் அவ் ஹம்ஸன் அவ் அக்ஸர மின் ஸாலிக பிமாயின் வஸித்ரின். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஜனாசாவை குளிப்பாட்டுங்க 3 முறையோ அல்லது 5 முறையோ அல்லது அதை விட அதிகமாகவோ நீங்கள் தண்ணீரை ஊற்றி நீங்கள் சுத்தம் செய்யுங்கள். அதுல இளந்த இலையும் சேர்ந்து கலந்துக்கங்க. முடிக்கும் போது என்ன பண்ணுங்க, கற்பூரத்தை, காஃபூரா அப்படிங்கிற வார்த்தை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க. கற்பூரத்தை முடிக்கும் போது தண்ணீரை கலந்து அதை கடைசியாக நீங்கள் ஊற்றி கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கஃபனை பற்றி தன்னுடைய ஆடையை தான் கழட்டி கொடுக்குறாங்க. தன் மகள் ஸைனப் ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு தன்னுடைய ஆடையை, வேறு ஒரு மாற்று ஆடையை உடுத்திக்கிட்டு உடுத்தின ஆடையை கலற்றி நபி அவர்கள் கஃபன் ஆடையாக கொடுத்தார்கள். இது அத்தனையுமே உம்மாத்தியா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தை பாருங்க, சும்மா தண்ணி ஊத்துங்க, இளந்த கலந்த தண்ணியை ஊத்துங்க, கற்பூரத்தை சேருங்கன்னு சொல்லிட்டு முடிக்கல. 3ஆகவோ 5ஆகவோ அல்லது அதை விட அதிகமாகவோ, இந்த அதிகம்ங்கிற இடத்துல உம்மாத்தியா ரதியல்லாஹு அன்ஹா கூடுதல் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, இக்ஸில் நஹா வித்ரன், இந்த மையத்தை நீங்கள் குளிப்பாட்டுங்கள், ஒற்றப்படையில தான் குளிப்பாட்டணும் என்று நபி அவர்கள் காட்டித்தாராங்க. அப்ப ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய கலாச்சாரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒற்றப்படையில் தண்ணி ஊத்துங்க, அதுல ஒரு கவனத்தோட இருங்கிறாங்க. இது ஒரு விஷயமா நம்ம நினைக்கலாம்ல. பொதுவா ஜனாசா குளிப்பாட்டுறது நீங்க யோசிச்சு பாருங்க, அது இன்னும் ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரத்துல கொண்டு போய் மண்ணில் வைக்க போறோம். அது 2 நாள் 3 நாள் அழுக போகுது. அதை குளிப்பாட்ட மார்க்கத்தினுடைய கடமை, இது மார்க்கம் சொல்லி தந்தது. இதுல அறிவெல்லாம் திணிக்க வேண்டியதில்லை. மண்ணுக்கு போற ஜனாசாவை குளிப்பாட்டின என்ன, குளிப்பாட்டலாம் என்ன அப்படின்னு அறிவை திணிக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க குளிப்பாட்டி இருங்கன்ட்டாங்க. குளிப்பாட்டுவது ஒரு கடமை, குளிப்பாட்டி கஃபனை உடுத்துறது ஒரு கடமை. நீங்கள் அதாவது உயிரோடு இருப்பவருக்கு எப்படி ஆடை உடுத்தப்படுகிறதோ அது மாதிரியான ஒரு கண்ணியமான முறையில், அப்படி ஒரு முறையில் அவர்களுக்கு கஃபனை உடுத்த ரசூலுல்லாஹ் காட்டி தராங்க. அப்படி கஃபனை உடுத்து கொண்டு போய் நம்ம எங்க தான் வைக்க போறோம்? கொண்டு போய் சிம்மாசனத்தில் உட்கார வைக்கல, ஒரு ராஜாங்கத்தில் உட்கார வைக்கல, மண்ணில் தான் வைக்கிறீங்க. அதுக்கு நீங்க இதெல்லாம் செய்யுங்கன்னு சொன்ன ரசூலுல்லாஹ் அதை எப்படி காட்டி தருகிறார்கள் என்றால், ஒற்றப்படையில நீங்கள் ஊற்றி ஜனாசாவை குளிப்பாட்டுங்கள் என்பதை ரசூலுல்லாஹ் நேரடியாக இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போன்று ரமலானுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு செய்தி, சஹீஹ் புகாரினுடைய 2017வது நபிமொழி. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபி அவர்கள் சொன்னதாக ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்கிறார்கள், தஹர்ரு லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், ஃபில் வித்ர், ஒற்றப்படையில தேடுங்க. நான் ஃபில் வித்ர், ஒற்றப்படையில் நீங்க என்ன செய்யுங்க, லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கள், மினல் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமதான், ரமலான் மாதத்தினுடைய இறுதி 10 ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நபி அவர்கள் காட்டி தராங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு பின்புலத்தில் ஒரு வரலாற்று சம்பவம் ஒன்று நடக்குது. ரசூலுல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ர் இரவை தேடிதான் ஒரு ஆண்டு ரமலான் பொழுது, இது ஆரம்ப கட்டம், மதீனாவுக்கு வந்த ஆரம்ப கட்ட காலத்துல ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ரமலானுடைய முதல் 10ல ஈத்திகாஃப் இருக்கிறாங்க. முதல்ல வருஷத்துல 365 நாளுமே ஈத்திகாஃப் இருக்கலாம். ஒரு நாள் இருக்கலாம், 10 நாள் இருக்கலாம், 100 நாள் இருக்கலாம். அவர்களுடைய வியாபாரம், குடும்ப சூழ்நிலையை பொறுத்து இருக்கலாம், தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் ரமலானுடைய முதல் 10ல ஈத்திகாஃப் இருக்கிறாங்க. இருந்தது எதுக்காகத்தான், லைலத்துல் கத்ர் அடையணுங்கிறதுக்காக இருக்கிறாங்க. 10 நாள் முடியுது, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு புறப்படுறாங்க. சஹாபாக்கள் கலைஞ்சு போயிட்டாங்க வீட்டுக்கு. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்வை தடுக்கிறாங்க, நீங்க போகாதீங்க, நீங்கள் தேடியது இதுக்கு அப்புறம் தான் வரப்போகுதுங்கிறாங்க. இவ்வளவு நேரம் இருந்தீங்க, நன்மை கிடைச்சிருச்சு, அது தனி. நீங்க தேடி வந்தது என்ன நன்மைங்க, லைலத்துல் கத்ர், அது இன்னும் வரல, அது இனிமேதான் வரப்போகுது, அது வேணும்னா நீங்க உட்காருங்கன்ட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் தன் தோழர்களுக்கு கட்டளையிடுறாங்க, 10 நாள் என் கூட யார் இருந்தீங்களோ அவங்க எல்லாரும் கண்டிப்பா வந்து உட்கார்ந்துருங்கன்ட்டாங்க, எல்லாரும் வந்துருங்கன்ட்டாங்க. அப்படி அந்த சஹாபாக்கள் அத்தனை பேர் மறுபடியும் வந்து 2வது 10, அதாவது 11லிருந்து 20 நோன்பு வரை லைலத்துல் கத்ருக்காக வேண்டிய அமல்களை அவர்கள் செய்கிறார்கள், முற்படுத்துறாங்க. 20 நாள் முடியுது, புறப்படுறாங்க. சஹாபாக்கள் போயாச்சு. ரசூலுல்லாஹ் புறப்படுற நேரத்தில் மறுபடியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்து என்ன சொல்றாங்க, இருங்க, போகாதீங்க, நீங்க தேடியது இதுக்கு அப்புறம் தான் வரவே போகுது. இது ஆரம்பத்தில் சொல்லியிருக்கலாம், அல்லாஹ் நன்மைக்கு அப்படி இழுத்துட்டே போறான். அல்லாஹ்வுடைய ரசூலையும் சஹாபாக்களையும் நன்மைக்கு அப்படியே கொஞ்சமா கூட்டு போறான். ஆரம்பத்தில் சொல்ல முடியாதா, முடியும், ஆனா இழுக்கிறான். 3வது 10 ரசூலுல்லாஹ் உட்கார்றாங்க. சஹாபாக்களை தன்னோடு அமர்ந்தவர்கள் அத்தனை பேரையும் வர சொல்றாங்க, எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்பதான் நபி அவர்கள் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள், தஹர்ரு லைலத்துல் கத்ர் ஃபில் வித்ர் மினல் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமதான், ரமலான் மாதத்தில்
இறுதி 10 ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் என்ன செய்யுங்க, லைலத்துல் கத்ர் என்கிற அந்த மகத்தான இரவை நன்மையை அடைவதற்காக நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டித் தருவதை பார்க்க முடிகிறது. இவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் ஒற்றைப்படைங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ண இடம் இதுதான். மென்ஷன் பண்ணாம நிறைய ஒற்றைப்படை நம்ம சொல்லலாம். என்னதெல்லாம் சொல்லலாம்னா, நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னதுதான். பெருநாள் தொழுகைக்கு தக்பீர் கட்டின உடனே 7 தக்பீர் சொல்லுங்க நாங்க ரசூலுல்லாஹ். 2வது தக்பீர் 2வது ரக்காத்துல 5 தக்பீர் சொல்லுங்க நாங்க. ரெண்டுமே ஒற்றைப்படை தான். நம்ம ரெண்டுமே ஒற்றைப்படைன்னு பேசலாம். இப்படி ஒற்றைப்படைங்கிற வார்த்தையை நிறைய இடங்கள்ல நம்ம பயன்படுத்தலாம். ஆனா உண்மையில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு மட்டும்தான் அந்த ஒற்றைப்படைங்கிறத நம்ம பார்க்கணும். மற்ற இடத்துல அப்படி பார்க்க வேண்டியதில்லை. நமக்கு என்ன விருப்பமோ அதை செய்து கொள்ளலாம். வீட்டில் காய்கறி வாங்க சொல்றாங்க, 2 கிலோ, இல்ல நான் 3 கிலோ தான் வாங்குவேன், இல்ல 1 கிலோ தான் வாங்குவேன், இப்படி கிடையாது. பல மக்கள் இதை மூட நம்பிக்கை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எதை செஞ்சாலும் என்ன செய்யணும், ஒரு ஒற்றைப்படையை அதை மாத்திடணும். தர்மம் பண்ண போறோமா, அதுல ஒரு ரூபாய் கூட வச்சு அதை தர்மம் பண்ணணும். இது மாதிரியான ஒரு நம்பிக்கை, ஒற்றைப்படையாகத்தான் செய்ய வேண்டும் என்பதை போன்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கு. இது மட்டும்தான் ரசூலா சொன்னது. ஒற்றைப்படைங்கிற இடத்துல ரசூல்லாவால் கட்டளையிடப்பட்ட, ரசூல்லாவால் காட்டித்தரப்பட்ட ஒற்றைப்படைகள் இது மட்டும்தான். இது என்னலாங்கிறத நம்ம சொல்லிடலாமா? மிச்சம் உள்ள அடுத்த விஷயத்தை நம்ம பேசுவோம். என்ன ஒற்றைப்படை, எத்தனை விஷயம் சொல்லணும்? சரி, அல்லாஹ்வுடைய திருப்பெயர்கள் ஒற்றைப்படை, லைலத்துல் கத்ர் ஒற்றைப்படை, மலஜலம் கழித்தால் சுத்தம் செய்வது ஒற்றைப்படையில், ஜனாசா குளிப்பாட்டுவது ஒற்றைப்படையில், இகாமத்து ஒற்றைப்படை, இரவு தொழுகை ஒற்றைப்படை, பெருநாள் தினத்தில் ரசூல்லா சாப்பிட்ட உணவு ஒற்றைப்படை. சரி, இது அல்லாத ஒரு விஷயத்தை ரசூல்லா வேற இடத்துல பயன்படுத்துறாங்க. இது ஆல்ரெடி இருக்கிற அமல் தான். ரசூல்லா இதுவும் ஒற்றைப்படைங்கிறது மென்ஷன் பண்ற ஒரு இடம் ஒன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டா, நீங்கள் பார்க்கலாம், சஹீஹ் முஸ்லிமினுடைய 2502வது நபிமொழி. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், மலஜலம் கழித்தால் சுத்தம் செய்வதும் ஒற்றைப்படையில் தான். நீங்கள் காபத்துல்லாவை தவாப் செய்தாலும் ஒற்றைப்படை தான். ஜம்ராவில கல்லெறிந்தாலும் அதுவும் ஒற்றைப்படை தான். சஃபா மருவாவில சஹீ செய்தாலும் அதுவும் என்னதான், ஒற்றைப்படை தான். அது ஆல்ரெடி இருக்கிற அமல். அந்த அமல்ல ரசூலா கூட்டவும் இல்லை, குறைக்கும் இல்லை. ரசூலா ஒற்றைப்படைங்கிறத காட்டுறாங்க. நீங்க காபாவுக்கு போவீங்க, 6 முறை சுத்தினா தவாஃப் இல்லை, 8 முறை சுத்தினாலும் தவாஃப் இல்லை, 7 முறை முடிக்கணும். சரியான முறை, அது ஒற்றைப்படையில தான் தவாஃப் செய்ய வேண்டும். ஜம்ரால நீங்க கல் எறிவீங்க, எத்தனை கல் எறியணும்? 3 ஜம்ரா இருக்கு. 3 ஜம்ராலையும் ஒவ்வொரு இடத்துலயும் போய் கல் எறியணும். இங்க 7, அங்க 7, அங்க 7 நாட்கள் ரசூலா பிரிக்கிறாங்க. ஜம்ரால கல் எறிவதும் எப்படி, ஒற்றைப்படை. காபத்துல்லாவை தவாஃபை முடித்து மக்காம் இப்ராஹிமில் 2 ரக்காத்தை தொழுதுட்டு நீங்க சஹீ செய்ய போவீங்க. ஹஜ் பண்றவங்களும் பெருநாள் தினத்துல சஹீ செய்வாங்க, உம்ரா செய்யறவங்களும் அந்த 2 ரக்காத்தை முடிச்சுட்டு சஹீ செய்வாங்க. எத்தனை முறை ஓடணும்? அதுவும் 7 முறை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடுறாங்க. அது ரசூலா ஒவ்வொரு இடத்திலும் ஒற்றைப்படைங்கிறாங்க. அதுவும் ஒற்றைப்படை, இந்த பாருங்க, இதுவும் ஒற்றைப்படை, இதுவும் ஒற்றைப்படை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தரக்கூடிய செய்தியை சஹீஹ் முஸ்லிமுடைய 2502வது நபிமொழியாக பார்க்கப்படுகிறது. ஜாபிர் ரதியல்லாஹு அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. இவ்வளவு செய்திகள் ரசூலுல்லாவால் சொல்லித்தரப்பட்ட ஒற்றைப்படைகள் இவ்வளவுதான். இது இல்லாத நிறைய மார்க்கத்தில் ஒற்றைப்படை இருக்கும். மகரிப் எத்தனை ஒற்றைப்படை, ஆனா ரசூலுல்லாஹ் ஒற்றைப்படைன்னு சொல்லல. நமக்கு அது தேவையில்லை. எதுல ரசூலுல்லாஹ் ஒற்றைப்படைன்னு சொல்லியிருக்கிறாங்களோ, செய்ய தூண்டுறாங்களோ அதை செய்வோம். அது அல்லாத காரியத்தில் மக்கள் செய்யறாங்கல்ல, அதுக்கு எதை ஆதாரமாக மக்கள் பார்க்கிறாங்கன்னா, ஒரு செய்தியை பார்க்கிறாங்க. நம்ம முன்னாடி மென்ஷன் பண்ணோம் ஒரு செய்தி. சஹீஹ் புகாரினுடைய 6410வது நபிமொழியாக இருக்கிறது. வஹுவ வத்ர், அல்லாஹ் ஒற்றைப்படையானவன். யுஹிப்புல் வத்ர, ஒற்றைப்படையை அல்லாஹ் விரும்புகிறான். எதைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறானா? ஒற்றைப்படை விரும்புறான். நம்ம எல்லாத்தையும் செய்யக்கூடிய காரியத்தில் எல்லாமே ஒற்றைப்படையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் இந்த செய்தியை வச்சு வழக்கம் கொடுக்குறாங்க. உண்மையிலே இந்த செய்தி அதை சொல்லவே கிடையாது. எதை சொல்லுது அப்படின்னா, அப்படின்னு ஒரு பேச்சுக்கு அதை தான் சொல்லுதுன்னு வச்சா, அல்லாஹ் ஒற்றைப்படை, அவன் ஒற்றைப்படை விரும்புறான். அப்புறம் 3 ஒற்றைப்படையில வருது அப்படின்னா, அப்ப அல்லாஹ் 3 இருக்கிறான்னு கேள்வி வருமா இல்லையா? அல்லாஹ் ஒற்றைப்படை, அவன் எதை விரும்புறான்? ஒன்றை விரும்புறான்னு சொல்லலாம். ஒற்றைப்படை விரும்புறான்னு என்ன அர்த்தம்? அது அப்ப இதுக்கு சொல்லப்படுற மொழிபெயர்ப்புக்கான வார்த்தையே ஒரு பிழையான வார்த்தை. அது உண்மையிலே எப்படி சொல்லணும்னா, அல்லாஹ் தனித்தவன், தனியாக இருப்பதைத்தான் அவன் விரும்புகிறான். நீங்கள் திருக்குர்ஆன்ல பார்க்கலாம், அல்லாவுக்கு பிள்ளை இருக்குன்னு பல காஃபிர்கள் பேசியிருக்கிறாங்க. அதை கடுமையான வார்த்தையை நல்லா பயன்படுத்துறான். அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குன்னு நினைக்கிறதுக்கு வானம்லாம் இடிஞ்சு உள்ள பாக்குது, அவனை அப்படி போட்டு பொழந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் கடுமையா பேசுறான். அப்படி பேசின அல்லாஹ் தான் நபி விட்டு சொல்றான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ரஹ்மானுக்கு பிள்ளை இருந்தா அதை முதல்ல வழிபடுறது யாரா இருக்கும்? நானா இருப்பேன். நாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை சொல்றான் அல்லாஹ், நபியை நீங்க சொல்லுங்க, ரஹ்மானுக்கு பிள்ளை இருந்தா, எனக்கு பிள்ளை இருந்தா வணங்குற ஆளா நீங்க தான் இருப்பீங்கிறதையும் சொல்லுங்க. அப்ப அல்லாஹ் நினைச்சா அவனுக்கு பிள்ளை ஏற்படுத்த முடியும்.
அவன் ஏற்படுத்தல. ஏன் ஏற்படுத்தல? அவன் தனியா இருக்கிறதான் விரும்புறான். நம்மளால தனியா இருக்க முடியாது. நம்ம வந்து மனைவி இல்லாமல், பிள்ளை இல்லாமல், கணவன் இல்லாமல், பெற்றோர் இல்லாமல் தனியா வாழ முடியுமான்னு கேட்ட வாழவே முடியாது. அதுக்கு சாத்தியமே படாது. அதனால தான் நம்மளை வந்து ஒரு சமுதாய பிராணியா தான் உருவாக்கி இருக்கிறான். உனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும், நீ இப்படித்தான் வாழணும்னு உருவாக்கி இருக்கிறான். மனிதனும் அப்படித்தான், மனிதன் இல்லாத ஜீவராசிகளும் அப்படித்தான். ஆனா அல்லாஹ்வை பொறுத்தவரை அவன் ஒற்றையானவன், அவன் தனித்தவன். அவன் எதைத்தான் விரும்புறான்? தனியா இருக்கத்தான் விரும்புறான். தனக்கு மனைவி ஏற்படுத்த முடியாம இல்ல, ஏற்படுத்த வேண்டாம்னு முடிவெடுத்துட்டான். தனக்கு பிள்ளை ஏற்படுத்த முடியாமலும் கிடையாது, ஏற்படுத்த கூடாது முடிவெடுத்துட்டான். எனக்கு இதுவே போதும், நான் தனியா இருந்துக்கிறேன், எனக்கு தனியா இருக்கத்தான் பிடிச்சிருக்குது அப்படிங்கிற அந்த வார்த்தையைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்க முடிகிறது. நீங்கள் பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் ஏராளமான இடத்துல வந்து சில திக்ருகளுக்கான வார்த்தையை சொல்லி தந்திருக்கிறாங்க. குறிப்பா நீங்க ஃபர்லு தொழுகை முடித்தால் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இத ஓதுங்க. அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத வ லா மூத்திய லிமா மனஅத வ லா யன்ஃபவுதல் ஜத்தி மின்கல் ஜத்து அப்படிங்கிற திக்ரை துஆவை ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. அதுல முதல்ல மென்ஷன் பண்ற வார்த்தை என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு, அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை, அவன் தனித்தவன். ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றிக்கு போறாங்க. மக்காக்குள்ள நுழைஞ்ச உடனே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வ ஸதக வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, அவன் தனித்தவன், அவன் தன்னுடைய அடியாருக்கு உதவி செய்தான், தனித்து நின்று இந்த படைகளை எல்லாம் வெற்றி கொண்டான். அப்ப ரசூலுல்லாஹ் அங்கேயும் மென்ஷன் பண்ற என்ன வார்த்தை? அவன் தனித்தவன், அவன் தனித்தவன். தனித்தவன்கிற வார்த்தையை தான் மறுபடியும் திருக்குரான் சொல்லுது. அதுல இருந்து வந்ததா தௌஹீது. வஹ்தாங்கிற வார்த்தையில இருந்து வந்ததா என்ன வார்த்தை? தௌஹீதுங்கிறது. அல்லாஹ்க்கு ரொம்ப பிரியத்துக்குரிய காரியம் நான் தனியா இருக்கிறேங்கிறது. அவனுக்கு என்ன பிரியம்? மனைவி ஏற்படுத்த முடியாமல் இல்லை, பிள்ளைகளை ஏற்படுத்த முடியாமல் இல்லை. அல்லாஹ் திருக்குரானிலே சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, ரஹ்மானுக்கு ஒருவேளை பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளையை வழிபடுகிற ஆளா நான் தான் இருப்பேன், நீங்க உங்களை பத்தி சொல்லுங்கிறான். அப்ப ஏற்படுத்த முடியாமல் கிடையாது, ஏற்படுத்த வேண்டான்ட்டான்ல. எனக்கு வேண்டாம், அது பலகீனம். புள்ளேன்னு ஒண்ணு இருந்தா அது எனக்கு என்னது? அது பலகீனம், எனக்கு வேண்டாம் என்ற தனிமை விரும்பக்கூடியவனாகத்தான் அல்லாஹ் இருக்கிறான் என்றுதான் இந்த செய்தி சொல்லுகிறதை ஒழிய பல மக்களுடைய மனநிலை என்னன்னா எல்லாத்தையும் ஒற்றப்படையில. ஆடை வாங்குறாங்க, 2 ஆடை இல்ல 3 ஆடையா தான் வாங்கணும், ஒற்றப்படையில. இது எல்லா காரியத்தையுமே அந்த ஒற்றப்படையிலே முடிக்கணுங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை. ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸை கொடுக்குறாங்க, அதுலயும் ஒற்றப்படை தான் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் வந்து பரிமாறுவதற்கெல்லாம் பல கலாச்சாரத்தை சொல்லி தந்தாங்க. வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிங்க, அதை கடமைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி எல்லாம் சொல்லி தரப்பட்டது அது மார்க்கத்தினுடைய ஒரு அடிப்படை. ஒற்றப்படைன்னு ரசூலுல்லாஹ் எங்க காட்டி தந்தாங்களா? அது செய்வதற்கு ரசூலுல்லாஹ் ஆர்வம் ஊட்டினாங்களா? ஆர்வம் ஊட்டல. அப்படி எந்த சஹாபிகளுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்க எல்லா காரியத்தையும் ஒற்றப்படையில செய்யுங்க, ஒருமையிலே பண்ணுங்க? அப்படி இருந்தா மக்ரிபை மட்டும் ஏன் ஒற்றப்படையில அல்லாஹ் ஆக்கணும்? அல்லாஹ்க்கு தான் ஒற்றப்படை தானே பிடிக்கும். எல்லா தொழுகையும் ஒற்றப்படை ஆக்கிடலாமா? சுபுஹ் 3, லுஹர் 5, அசர் 5, இஷா 5 ஆக்கியிருக்கலாமா இல்லையா? அது எல்லாத்தையும் ரெட்டப்படையில ஆக்கியிருக்கிறான். இதை மட்டும் ஒற்றப்படையில் ஆக்கியிருக்கிறான். அப்ப அல்லாஹ்வை பொறுத்தவரை ஒற்றப்படனா தான் விரும்புவான், ரெட்டப்படை விரும்ப மாட்டான்னு கிடையாது. நிறைய பேர்ட்டு இந்த மனநிலை இருக்குது, எல்லாத்தையும் ஒற்றப்படையில் இருக்கணும், இல்ல அல்லாஹ் விரும்ப மாட்டான். அப்படி கிடையவே கிடையாது. அப்படின்னா அல்லாஹ் எந்த வார்த்தையை பயன்படுத்துறான்? வஷ்ஷஃபஇ வல் வத்ர், ரெட்டையின் மீது சத்தியம், ஒற்றையின் மீதும் சத்தியம்ங்கறான். முற்படுத்துறது எதை தான் முற்படுத்துறான்? ரெட்டையை தான் முற்படுத்துறான். அதுல எந்த விதமான தவறோ பிழையோ கிடையாது. இது மக்கள்கிட்ட ஒரு மூட நம்பிக்கை மாதிரி. ஒற்றப்படை என்றால் அப்படிதான் செய்யணும், அப்படிலாம் பரக்கத்து இல்ல, ஒற்றப்படையில செஞ்சா அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அது தவறான ஒரு காரியம் என்பதை இந்த நேரத்தில் நம்ம நினைவுபடுத்திக் கொள்கிறோம். இப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பு வந்து இதோட நிறைவு செய்கிறோம். நம்ம வந்து இதுவரைக்கும் நபிகளார் கூறிய எண்ணிக்கை அப்படிங்கிற தலைப்புல 4 தலைப்பு பார்த்திருக்கிறோம். நபிகளார் சொன்ன 99, நபிகளார் சொன்ன 70, நபிகளார் சொன்ன 40, இப்ப நபிகளார் காட்டி தந்த ஒற்றைப்படை என்ற 4 தலைப்புகளை பார்த்திருக்கிறோம். இது இல்லாத நிறைய செய்திகள் எடுக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்ன 3, ரசூலுல்லாஹ் சொன்ன 5, 7, 9 அப்படின்னா நிறைய 19 எடுக்கலாம். நிறைய தகவல்கள் உண்டு. இதனால கால நேரத்தை கருத்தில் கொண்டு தான் நம்ம இந்த ஒரு தலைப்பு ரொம்ப நேரம் போக வேண்டாம் அப்படிங்கிறனால 1 மாசத்துக்கு ஒரு தலைப்பு என்ற அடிப்படையில் இந்த தலைப்பு இந்த வாரத்தோடு நிறைவு செய்யப்படுது. இப்போ என்னன்னா ரொம்ப முக்கியமான பல தகவல்கள் 4 தலைப்புல பேசியிருக்கிறோம். என்னென்ன பேசுறோங்கிறது கேட்டால் சொல்லிடலாமா? நம்ம அதுக்காண்டி தான் தலைப்பு கொஞ்சம் சீக்கிரத்தில் முடிச்சோம், வேகமாக முடிச்சோம். ஒரு 1/4 மணி நேரம் இருக்கு. நான் கேட்கறது ஆண்களுக்கு பெண்களுக்கு நம்ம கேட்போம், நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறோங்கிறதுக்காக. 70 அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சொன்ன செய்தி ஒரு 5 சொல்லுங்க ஆண்கள், ஒரு 5 உட்காருங்க. சரி, உலக நெருப்பை விட நரகத்தினுடைய நெருப்பு வந்து 69 மடங்கு கூட, இதோட சேர்த்து 70 அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வேற யாராவது? 2வது வேற யாராவது?
நல்ல மனிதர் காண்கிற நல்ல கனவு வகையோடைய அந்த 70ல் ஒரு பங்கு அப்படின்னாங்க. சில இடத்துல 48ன்னு வருது, 70ம் வர்றதுனால அந்த செய்தி நம்ம சொன்னோம். வேற 70ன்னு வந்ததுனால நம்ம 70,000 சொன்னோம். 70,000 நபர்கள் நம்முடைய உம்மத்திலிருந்து மட்டும் கேள்வி கணக்கு அற்ற சொர்க்கத்தை அடைவார்கள். வேற வேற ஆண்கள் பூமிக்கடியில எதுக்கு 70 முழம்? வேர்வை. நாளை மறுமை நாளில் அடியார்களுடைய வேர்வை வந்து அவங்களுடைய கழுத்து வரை, இடுப்பு வரை, கால் வரை எல்லாம் இருக்கும். அது தனி செய்தி. அந்த வேர்வை பூமிக்கு கீழே போய் அது 70 முழம் வரை செல்லும் அப்படின்னாங்க. வேற இந்த ஒரு செய்தி. மூசா நபி இல்ல அப்படி செய்தி கிடையாது. இந்த சகோதர செய்தி, ஒரு கல் நரகத்தின் மீது வீசி எறியப்பட்டது. அது 70 ஆண்டுகள் கடந்துதான் நரகத்தினுடைய அடிமையத்தை தொட்டது அப்படின்னு ரசூலா சொன்னாங்க. சரி, 70க்கு ஒரு 5 செய்தி வந்திருக்கு. இவங்க சொன்னது அல்லாத 5 செய்தி பெண்கள் சொல்லுங்க. இல்ல ஒவ்வொன்னா சரி சரி. நரகத்தை 70,000 சங்கிலிகளால் அல்ல பிணைத்து வைத்திருப்பான் மறுமை நாள்ல. ஒவ்வொரு சங்கிலியையும் 70,000 மாணவர்கள் வீதம் அதை இழுத்து கொண்டு நரகத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வேற 70 ஈமானின் கிளைகள் 70க்கும் அதிகம், 60க்கும் அல்லது 70க்கும் அதிகம் ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. வேற பள்ளிவாசல் பேரு மஸ்ரூமானா பைத்துல் மஅமூர் என்று அழைக்கப்படுகிற இப்ராஹிம் நபி ரசூலா மேராஜ் பயணம் போகும்போது இப்ராஹிம் நபி சாய்ந்திருந்தது அந்த பள்ளிவாசல சுவற்று தான். இப்ராஹிம் நபி ஒரு பள்ளியின் சுவற்றில் சாய்ந்திருந்தார்கள். அதான் பைத்துல் மஅமூர் என்று அழைக்கப்படுகிறது, மஸ்ஜிது மஅமூர். அந்த பள்ளிவாசல் மாணவர்கள் மட்டும் தொழக்கூடியது. நபிமார்களே ஆசைப்பட்டால் அந்த பள்ளிக்குள்ள என்ட்ரி ஆக முடியாது. 70,000 மாணவர்கள் ஒரு நேரத்தில் தொழுவார்கள். அவர்கள் வெளியேறிவிட்டால் வாழ்நாள் முழுக்க அடுத்து எந்த காலத்திலும் மீண்டும் அவர்கள் நுழைய முடியாது. தினம் தினம் புதிய 70,000 மாணவர்கள் அதில் தொழுவார்கள். அடுத்து வேற ஏதாவது 70? எத்தனை ஆயிரம்? 70 ஆண்டுகள். ஒரு நோன்பு என்பது அல்லாவின் பாதையில் வைக்கப்படுகிற ஒரு நோன்பு. அடியாரினுடைய முகத்தை 70 ஆண்டுகள் நரகத்தினுடைய நரகத்திலிருந்து அவர் தூரப்படுத்தப்படுகிறார். வேற இன்னும் ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறைக்கும் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவார்கள். 100 என்று ஒரு செய்தி இருக்கு, 70 நம்ம சொன்னோம். சரி, இப்ப பெண்களுக்கான கேள்வி. 99ல சொல்லுங்க, 3 மட்டும் சொல்லுங்க. 99 என்ற தலைப்புல சொன்ன ஒரு 3 சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய பெயர் 99. வேற எத்தனை பேர்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட அல்லாஹ் மறுமை நாள்ல ஒரு பொறுப்பு ஒப்படைப்பான். உங்கள் மனித வம்சத்துல இருந்து நரகவாசிகளை பிரித்தெடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். எப்படி பிரிக்கணும்னு கேட்கும்போது சில அறிவிப்புகள்ல வருது 1000க்கு ஒருத்தர் சொர்க்கவாசி, 999 பேர் நரகவாசி என்றும், ஒரே ஒரு அறிவிப்பு வருது 100ல ஒருத்தர் சொர்க்கவாசி, 99 பேர் நரகவாசி என்று வருகிறது. இன்னொரு செய்தி, அல்லாஹ் தன்னுடைய அருளை, தன்னுடைய அன்பை 100ஆக பங்கிட்டு 99 தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான், 1 மக்களிடத்தில் கொடுத்தான். இப்ப ஆண்கள் 99ல 3 சொல்லுங்க. தொண்ணூத்தி கொலை செய்த ஒரு அடியாருக்கு கூட அல்லாஹ் மன்னிப்பு வழங்கினான் என்று ஒரு செய்தி சொன்னோம். அடுத்து வேற ஒருத்தங்க வேற யாராவது 99ங்கிறதுல வேற ஏதாவது செய்தி சொல்லுங்க. குர்ஆன்ல உள்ளது, நம்ம அதை மென்ஷன் பண்ணோம். ஹதீஸ்ல உள்ள 99. சரி, அப்படி நான் சொன்னேனா? இல்லை, எனக்கு புதுசா இருக்கு அந்த தகவல். அது நீங்க சொன்னீங்க, நான் அதை ஏத்துக்கவே இல்லை அந்த செய்தியை. இல்ல, கிடையாது. நரகத்தில் 99 கொக்கிகள் இருக்கும், நான் எதுவும் சொன்னா அப்படி சொல்லு. வேற 99. மறுமை நாள்ல ஒரு அடியார் வந்து பாவ ஏடுகள் 99 ஏடுகள் இருக்கும். கடைசியில் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற ஒரு கலிமாவால் அவர் தப்பித்து விடுவார் அப்படிங்கிற செய்தி நம்ம பார்த்தோம் 99ங்கிறதுல. சரி, இப்போ அடுத்த கேள்வி ஆண்களுக்கு. 40ங்கிறதுல சொன்ன 5 செய்தி சொல்லுங்க. வேற வேற ஆட்கள் கையை தூக்குங்க. 40ங்கிறத சொன்னதுல ஒரு 5 செய்தி. முதல் செய்தி சொல்லிருங்க. 40 வயதில். அன்னைக்கு அதான் சொன்னாங்க, இன்னைக்கு அதான் சொல்றாரு.
ரசூல்லாவுக்கு வஹியில வேண்டாம், ஒரு செய்தி தான். ரசூல்லாவுக்கு வஹி வந்தது 40 வயது. வேற ஏதாவது செய்தி? வேற யாராவது வந்தவங்க இருக்காங்கல்ல? வேற யாராவது இருக்கீங்களா? இல்ல, தோக்கலாம் மாட்டாங்க. சொல்லுங்க. ரெண்டாவது சொல்லுங்க. ஜோசியக்காரனிடத்தில் சென்றால் 40 நாள் தொழுகை வீணடிக்கப்பட்டுரும். இங்க இவங்களுக்கு மூணாவது சொல்லுங்க. மது அருந்தியவர்களுடைய 40 நாள் தொழுகை ஏற்கப்படாது. வேற? நாலாவது வேற ஏதாவது 40? அப்போ ஆண்கள் தோத்துட்டதான் முடிவு பண்ணிக்குவோம். பெண்கள் 3 சொல்லியிருக்கிறாங்க. 8 சொல்லுங்க. இயற்கை மரபு ஒவ்வொன்றா சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும். இயற்கை மரபு என்பது 40 நாளுக்கு ஒரு முறை அக்கல் முடிகளை எடுப்பது, மீசை முடிகளை கத்தரிப்பது, நகங்களை வெட்டுவது, மறை உறுப்புகளில் உள்ள முடியை எடுப்பது நாங்கள் பணிக்கப்பட்டோம் அப்படின்னாங்க. 1. அடுத்து தொழும்போது அந்த அடியாருக்கு முன்னால் ஒரு ஆள் சொல்லிட்டீங்கன்னா அடுத்து நீங்க சொல்லாதீங்க, வேற ஒரு ஆட்கள் வாய்ப்பு கொடுங்க. தொழும் அடியாருக்கும் குறுக்கே செல்வது அது 40 நாளோ மாதமோ வருடமோ நிற்பதற்கு அது ஈடாயிரும். அதை கூட அது சிறந்ததா இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த பாவம் அவ்வளவு பிரம்மாண்டமானது. அடுத்து 40 பேர் ஒரு ஜனாசாவுக்காக வேண்டி ஜனாசா தொழுகையில ஒன்றிணைந்து பிரார்த்தனை செய்வார்களே, ஆனால் அவர்களின் கோரிக்கை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். வேற? கர்ப்பத்தினுடைய இரவுகள் 40 இரவுகளில் அந்த உயிர் ஊதப்படுகிற ஒரு நிகழ்வு அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடியது. வேற? தஜ்ஜால் வாழ்வது 40 நாள். வேற? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்வது 40 வருடம். வேற? புரியல. காபத்துல்லா கெட்டி 40 ஆண்டுகள் கழித்து பைத்துல் மக்திஸ் கட்டப்பட்டது. இன்னும் விட்டா வந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். 40 செய்தி வந்துடும். வேற ஏதாவது இருக்கா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு 40 ஆண்டுகளுக்கு எதுவும் குறிப்பு எடுத்து வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். 40 வருஷத்துக்கு முன்பாகவே விதி எழுதப்பட்டது. வேற? ஜனாசாவை குளிப்பாட்டும் போது அவர் அந்த ஜனாசாவின் குறைகளை மறைத்தால் அல்லாஹ் 40 முறை அருள் புரிகிறான், மன்னிப்பு வழங்குகிறான். வேற? சொல்லிட்டாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ் போதுமான அளவுக்கு சகோதரிகள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போதான் ஒற்றப்படைன்னு சொன்னோம். ஒற்றப்படை ஒரு ஆடி சொல்லிடலாமா? பெண்கள் சொல்லுங்க. ஒற்றப்படையில் என்னெல்லாம் சொன்னோம்? ஒற்றப்படை ஜனாசா தொழுகையா? ஜனாசா குளிப்பாட்டுவது ஒற்றப்படையில் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. லைலத்துல் கத்ர் ஒற்றப்படை. வேற? இரவு தொழுகை ஒற்றப்படை. கற்களை கொண்டு சுத்தம் செய்வது ஒற்றப்படை. இகாமத்து ஒற்றப்படை. வேற? சொல்லிட்டாங்க. வேற? முக்கியமான ஒரு விஷயம் வரல. இல்ல, அது ஒற்றப்படை. வேற? அதுக்கடுத்து பேரிச்சம்பழங்களே ரசூலுல்லாஹ் பெருநாள் தினத்தில் ஒற்றப்படையில் சாப்பிடுவார்கள். எல்லா செய்தியும் வந்துருச்சு. இது போக நம்ம ஒரு 3 விஷயம் ரசூலுல்லாஹ் பட்டியல் போட்டாங்கன்னு சொன்னோம். அது என்ன ஒற்றப்படை? தவாப் செய்வது ஒற்றப்படை, சஈ செய்வது ஒற்றப்படை, ஜம்ராவில் கற்களை கொண்டு எறிவதும் ஒற்றப்படைன்னாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் இந்த தலைப்பு நிறைவு செய்யப்பட்டது. அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் வேற ஒரு தலைப்பில் சந்திப்போம். நாளைய தினம் இளைஞர்களுக்கான தர்பியா, உங்கள் வீட்டினுடைய பசங்களை இளைஞர்களை அந்த தர்பியா நிகழ்ச்சிக்கு வர சொல்லுங்க. நாளைக்கு பொதுமக்களுக்கான ஆண்கள் பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சியோ எதுவும் இல்லை. இது பொதுவாக சனிக்கிழமை தான் வழமை. வர்ற ஞாயிற்றுக்கிழமை நாளை கழிச்சு நேரடி கேள்விபதில் நிகழ்ச்சி. ஏன்னா போன வாரம் நம்ம கேள்வி எங்கே பதில் எங்கேங்கிற நிகழ்ச்சி நடத்திட்டோம். நாளை கழிச்சு இன்ஷா அல்லாஹ் நேரடி கேள்விபதில் நிகழ்ச்சி உங்களுடைய மார்க்க சந்தேகங்களுக்கான பதிலளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கும். அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் வெள்ளிக்கிழமை உரை நிகழ்த்தப்படும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் கேள்வி இங்கே பதில் எங்கே நிகழ்ச்சி நடைபெறும். குர்ஆனில் இருந்து சூரா நிசாவினுடைய முதல் 50 வசனங்கள். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.